பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவஞ்சலன் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நீதி சரி கட்டுதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதி சரி கட்டுதல் என்பது நம்முடைய சத்துருக்கள் நம்மை ஒடுக்கும் போது நம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு நீதி சரி கட்டி அவர்களை தண்டிக்கிறதை நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுகிறதை காண்கிறோம். வேதத்தில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தியானிப்போமா? நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக என்று எரேமியா கூக்குரலிடுகிறதை நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கண் என் சத்துருக்களில் நீதி சர்க்கட்டுதலை கண்டது என்று சங்கீதம் 54:7 கூறப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் நீதி சரி கட்டுகிறதை நாம் காண போகிறோம் என்று இதன் மூலம் நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இஸ்ரவேலருக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர் என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை நம்முடைய சத்துருக்களை நீதி சரி கட்டி அவர்களை ஒடுக்கும் போதும் அவர்கள் தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிகிறோம். எனவே நாமும் நம்முடைய சத்துருக்களை மன்னிக்கிறதற்கு ஆயத்தமாய் இருப்போம். நம்முடைய தேவனாகி கர்த்தரும் அவர்களை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே நம்முடைய சத்துருக்களை ஒடுக்கப்படுதலை கண்டு எள்ளி நகையாட வேண்டாம். பிரியமானவர்களே, நான் என் சத்துருக்களில் கோபமாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன் என்று ஏசாயா 1:24 ஆண்டவர் கூறுகிறதை நாம் காண்கிறோம். எனவே ஆண்டவர் அவருடைய சத்துருக்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார், நீதி சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். அதே நேரத்தில் மன்னிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறீர் சுவாமி. அதுபோல் நாங்களும் எங்களுடைய பகைஞருக்கு மன்னிக்க நாங்களும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு கற்பியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.